Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக கொலைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக சிவகங்கை உருவாகினது உண்மை. எல்லாம் ஒரு 50 வயசு 60 வயசு ரவுடிகள்லாம் எதுவுமே கிடையாது. சிவகங்கை மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா 20 வயசு 22 வயசு 24 வயசுக்குள்ளே இருக்க ரவுடிகள் தான் சிவகங்கையில். இந்த ரவுடிகள்லாம் இன்ஸ்டாகிராம் ரவுடிகள். எங்க முன்னாடியே நீ புல்லட் ஓட்டுவியா, உனக்கு அவ்வளவு திமிரா, கை இருந்தா தானே நீ புல்லட் ஓட்டுவ அப்படின்னு சொல்லி கையை வெட்டியிருக்காங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆதிக்க சாதி மக்கள். பைக்கு கண்டுபிடிக்கிறவன், இனிமேட்டு ஒவ்வொரு கம்பெனியில் பைக் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவன், இவனுங்கெல்லாம் அந்த பைக்கை மாடலை கொண்டு வந்து விற்பனை கொடுக்கும்போதே இந்த ஜாதிக்காரன் தான் வாங்கணும்னு போட்டுருணும். என்ன சார் எப்படி சொல்கிறீங்க? ஆமாங்க, ஏன்னு கேட்டால் பெரிய வண்டி வச்சுருக்கக்கூடாது, நீ எங்கள் தெருவிலே புல்லட் ஓட்டிகிட்டு போகிற, இந்த ஜாதிக்காரன் தான் வாங்கக்கூடாது, நான் கம்பெனி பண்ணுறான். கல்லூரி முடிச்சுட்டு வந்திருக்காரு 12ஆம் தேதி. இங்கே அதே மேலாப்புடா ஊரில் இருக்க சமுதாய கூடத்தில் ஒரு மூவர் மது அருந்திட்டு இருந்திருக்காங்க. இவங்க வண்டியை நிப்பாட்டுறான்னு சொன்னதாகவும், இந்த ஜாதிக்காரன் அந்த ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகக்கூடாதுரா, நீ அது வேகமாக வேறு ஓட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி அவருடைய வலது கையில் 3 வெட்டு விழுந்திருக்கு, இடது கையில் ஒரு வெட்டு. இது ரெண்டுமே மணிக்கட்டில் வெட்டியிருக்காங்க. இங்கே உள்புறம்லாம் இந்த கையில் வெட்டியிருக்காங்க. முதல்ல இவரை தூக்கிட்டு மருத்துவமனைக்கு போகிறாங்க. இப்போ போகும்போதே என்ன பண்ணுறாங்க, அந்த 3 பேர் இவங்க வீட்டை அடித்து நொறுக்கியிருக்காங்க. இப்போ அவங்க தாயார் சொல்லும் போது என்ன பண்ணால், வீட்டோட மாடி, தண்ணி டேங்க்கு, முன்னாடி இந்த கண்ணாடி கதவு, வீட்டில் இருந்த சாமான், பாத்திரம், குழம்பு பாத்திரம், வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டாங்க. அந்த பெரிய பையன் முனுசாமி, அவங்க அண்ணன் வெட்டுப்பட்டவர் ஐயாசாமியோட அண்ணன் சொல்லும்போது, நாங்கள்லாம் இந்த ரோட்டில் நடந்து போனாவே ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க, நீ எப்போ நடந்து போகிற, உன்னை ஊருக்குள்ளே நடந்து போகிறதுக்கே ஒன்று அலோவ் பண்ணல, நீ வண்டி ஓட்டிட்டு வர. எத்தனை அசுரன் படம்டா வர்றது, எத்தனை ஜெய்பீம் படம்டா வர்றது உங்களுக்காக. இப்போ அவங்க தாயார் சொல்கிறாங்க, என் பெரிய பையனை ஏற்கனவே வெட்டுறதா இருந்தாங்க, தண்ணி எடுக்க போனோன்னு. அப்போ ஃபோன் பண்ணி அவங்க சித்தப்பா வீட்டில் அங்கேயே தங்கிட சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். போலீஸ் பார்த்துட்டியான்னு அவங்கள கூப்பிட்டியான்னு அடிக்க வந்தால் இல்லை சாருன்னு சொல்லிட்டானுங்க. இது நிறையா புகார் இந்த பூமிநாதன் செல்லத்தாய் குடும்பத்துலேருந்து அப்பகுதி காவல் நிலையத்துக்கு நிறையா புகார்கள் போயிருக்கு. இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன புகார். இதோட பெரிய வருஷன் தான் இந்த புகார். அப்போ சின்னையிலே விலையிலே இதை கிள்ளி போடாமல் விட்டது இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு. ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் விமலேஸ்வரன் சார். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு கம்பேக் கொடுத்துருக்கீங்க, மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும். நன்றி. குறிப்பாக சிவகங்கை, மானாமதுரை இந்த பகுதிகளில் அடிக்கடி குற்றச்சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த குற்றச்சம்பவங்களில் சாதியினுடைய தாக்கம் நிறையவே இருக்கு. குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கச்சநத்தம் படுகொலையை யாருமே மறந்துருக்க முடியாது. அது ஒரு சாதிய மோதலாகலாம் உருவாகியிருக்கு. சமீபத்தில் அதே சிவகங்கை மானாமதுரையில் பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவர், அவர் பேர் ஐயாசாமி, கவர்மெண்ட் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஊரில் இருந்து காலேஜுக்கு போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்குது, பஸ்ஸு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அவங்க வீட்டில் புல்லட் பைக் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஊர் வழியாக புல்லட்டில் வரும்போது, எங்கள் முன்னாடியே நீ புல்லட் ஓட்டுவியா, உனக்கு அவ்வளவு திமிரா, கை இருந்தால் தானே நீ புல்லட் ஓட்டுவ அப்படின்னு சொல்லி கையை வெட்டியிருக்காங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆதிக்க சாதி மக்கள். அவங்கள எல்லாரையுமே PCR கேஸ் போட்டிருக்காங்க. கேஸ் போட்டு கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை. உண்மையாலுமே இந்த சிவகங்கை மானாமதுரை பகுதிகளில் என்னதான் சார் பிரச்சனை, இது சாதிய மோதலா, என்ன நடந்திருக்கு, அந்த மானாமதுரை இஷ்யூவை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். நிச்சயமாக. அதாவது சிவகங்கை ரொம்ப ஒரு கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக ஒரு கொலைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக சிவகங்கை உருவாகினது உண்மை. இதுக்கு பின்னாடி சாதிய ரீதியான பிரச்சனைகள் இருக்கா, இது எல்லாமே இப்போது சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு ரவுடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு 50 வயசு 60 வயசு ரவுடிகள்லாம் எதுவுமே கிடையாது. சிவகங்கை மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா 20 வயசு 22 வயசு 24 வயசுக்குள்ளே இருக்க ரவுடிகள் தான் சிவகங்கையில். இந்த ரவுடிகள்லாம் இன்ஸ்டாகிராம் ரவுடிகள். நீங்கள் இப்படி தான் எடுத்துக்கணும். சொல்லலாம் அகிலன், நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க என்னத்துக்கு, இவங்களுக்கு 22 23 வயசில் என்ன சாதிய ரீதியான பற்றுதல் இருக்கும், சாதிய ரீதியான புரிதல் இருக்கும். சிவகங்கை மாவட்டம்ன்றது யார் ஆண்டது? மருது சகோதரர்கள் ஆண்டது.
அங்க வந்து வேலு நாச்சியார் அவங்க படையில வந்து ஒரு மனித வெடிகுண்டாவே இருந்த ஒரு பெண் போராளி வந்து குயிலி வந்து அவங்களோட நினைவு போற்றக்கூடிய மாவட்டமா இருக்கு. அவங்க ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட அப்ப யாரோட அரசுல வந்து ஆட்சி செய்யும் போது அப்ப எந்த சாதியெல்லாம் பார்த்தா வந்து அவங்க எல்லா சாதிக்காரங்களும் தான் இருந்திருக்காங்க. அத்தனை சாதியும் அந்த மருது சகோதரர்கள் வந்து எட்டு போராடி இருக்காங்க. ஆனா இப்ப இருக்க இந்த அதாவது நம்ம மெட்ராஸ் பாஷையில் சொல்லணும்னா அல்லுவண்டு சில்லுவண்டுன்னு சொல்ற மாதிரி எல்லாம் மீசை முளைக்காத பசங்க இன்ஸ்டாவில் போட்டுட்டு அவங்க வீடியோவை போட்டுட்டு அவங்களுக்கு பின்னணி வந்து அவங்க அந்த சம்பவம் செய்கிற பசங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிய சார்ந்தவங்கன்னு போது அவங்க அந்த வகைராக்கள் வந்து அவங்க பண்ண தப்பை மறைக்கிறதுக்கு அது சாதிய ரீதியா அப்படின்னு உங்களோட கேள்வியிலேருந்து எடுத்தீங்கன்னா இந்த மானாமரை சம்பவத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதி மக்கள் அப்படின்னா அது கிடையாது. ஆக்சுவலாக சம்பவம் நடந்து பாதிக்கப்பட்டவர் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர். அவரை பாதிப்புக்குள்ளாக்குனவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், ஆதிக்க சாதியினர்னு வச்சுக்கங்களேன். அதுதான் சரியான வார்த்தை தான். ஆதிக்க சாதியினர் தான் அவங்க 3 பேர் தான் அந்த குற்றவாளியாக இருக்காங்க. இந்த வழக்கில் அவர் குற்றம் சுமத்தப்பட்டவர், குற்றவாளிகள் உறுதி செய்யப்பட்டுச்சு. பட் பாதிக்கப்பட்டவர் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர். இதனால அங்கே ஜாதி கலவரம்ன்ற ஒரு வார்த்தையை மற்றவங்க மாதிரி நம்மளால் வீவர்ஸ்க்காகவோ மக்களுக்காகவோ அதை நேரடியாக உடைச்சி பேச முடியாது. ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் காவல்துறை போதுமான இன்னும் நடவடிக்கைகள் எடுக்கணும். காரணம் என்னென்னா இன்றைக்கி எல்லா ரவுடிகளுமே அதாவது சென்னையில் ஒரு காலத்தில் பெரிய ரவுடிகள் நடந்ததெல்லாம் நம்ம கொலையெல்லாம் நம்ம கண்ணில் பார்த்ததே கிடையாது. அப்போ ஃபோன் வரல, அப்போ வாட்ஸ்அப் வரல, இப்போ வாட்ஸ்அப் வந்துருச்சு அப்படின்னா அப்போ ஃபோன் வந்துச்சு வாட்ஸ்அப் வரல அப்படின்னா இன்றைக்கி அந்த வாட்ஸ்அப்பில் ஏன் நம்ம பரவ விடுறோம்? அதை இன்ஸ்டாவில் ஒரு கொலை பண்ணிவிட்டு அந்த இடத்துல டான்ஸ் ஆடிட்டு அந்த கத்தியோட தோளில் பூட்டிகிட்டு போகிற ஒரு வாட்ஸ்அப்பில் அது வீடியோ போடணும், ஒரு இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ போடணும், அதுக்கு பின்னாடி ஒரு கோரஸ் சாங் போடணும். இதுதான் இந்த போதையே பக்காவாக ஆயிடுச்சு. 2வது கஞ்சா போதைகள். நீங்கள் கடந்த மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அகிலன் கொலை பண்ணது, அதுக்கு முன்னாடி அந்த மதன் 2 பேரை கொன்னது, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க எல்லாம் கொலை குற்ற பின்னணியில் தான் இருக்கானுங்க. இவனுங்க எல்லாமே 40 வயசை தாண்டினதே கிடையாது. எல்லாம் 25 வயசுக்குள்ள, எல்லாம் 25 வயசு 30 வயசே வரல, 22 23 இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாஸ் என்ட்ரி வீடியோ பார்த்தீங்கன்னா. அப்போது இங்கே வந்து எவனோ ஒருத்தன் கேக் வெட்டினா, சென்னையில் எவனோ ஒருத்தன் உள்ளே போய் கேக் வெட்டினா, ஒரு ஸ்ட்ரீட்டில் வச்சு ஒரு ரவுடி ஒரு கேக்கை வெட்டிட்டான், ஒரு சின்ன பசங்க ஒரு கத்தி வச்சு, ஒரு நடிகரே ஒரு கத்தியை வச்சு கேக்கை வெட்டினார் விளையாட்டுக்கு. உடனே அவர் மேலே காவல்துறை கூப்பிட்டு அவர் விளக்கம் கேட்டு அவர் ஒரு மன்னிப்பு கேட்குற மாதிரி. ஏன் இந்த கத்தியை போட்டு வெட்டுற வீடியோக்கெல்லாம் இன்னும் இருக்குது? இதுதான் இந்த சமூகத்துக்கு பெருசாக ஒரு காரணமாயிடுது. இப்போது அந்த கம்யூனிட்டி வெறி இல்லாத ஒரு சில பையன் கூட அந்த வீடியோ பார்த்த உடனே தனக்குள்ள ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிறான். காரணம் என்னன்னு கேட்டால் அந்த வயசில் நல்லது கெட்டது தெரியலையே சாமி, என்ன நடக்குதுன்னு புரியலையே சாமின்றது மாதிரி தான் இவங்களுக்கு அந்த வயசு. 20லேருந்து 25 வயசு என்ன வாழ்க்கையை புரிஞ்சிருக்கும்? சாதினா என்ன, அதை பற்றி எத்தனை புக்கு படிச்சிருப்பான், அதை பற்றி என்ன உணர்ந்திருப்பான், இல்லை எத்தனை வாட்டி கவர்மெண்ட் வேலைக்கு போட்டு இவன் ஜாதின்னு இவனுக்கு கிடைக்காம வந்திருக்கு, இவன் என்னத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். ஏற்கனவே பல ரவுடிகள் வந்து பல சம்பவத்தை பண்ணிட்டு தன்னோட சமூகத்தை காப்பாற்றுறதுக்காக பெரிய பெரிய அவங்க பின்னாடி ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்க மாதிரி இன்றைக்கி இருக்க குற்ற பின்னணியில் இருக்க பசங்க வந்து தன்னை சாதிய அடையாளத்தை காட்டிட்டு தனக்கு பின்னாடி ஒரு மாஸ் என்ட்ரி காட்டலான்ட்டு நினைக்கிறாங்க. இது போலி பிம்பம். இப்போ மானாமதுரை நடந்த விஷயத்துக்கு வந்துடும். மானாமதுரை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரைக்கு அடுத்த மேலப்பிடாவூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் பிற்படுத்தப்பட்டோர் குடிகள் தான் நிறைய பேர், அதாவது ஆதிக்க சாதியினர் இருக்கிறாங்க. அங்கே வந்து பட்டியலினத்தை சார்ந்த 2 குடும்பம் மட்டும்தான் அங்கே இருக்குது. 2 குடும்பம் தான் அங்கே இருக்குது. அந்த பட்டியலினத்தை அதுதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2 குடும்பத்தினர் தான் அவங்க வகையராக இருப்பாங்க. அந்த 2 குடும்பத்தினர் அங்கே வந்து செல்லம்மாள் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு திருமணம் ஆகி அவர் கணவர் இறந்ததுனால அவர் அதாவது அவங்க தங்கச்சி கணவர், அதாவது அவங்க கணவரோட தம்பி, அவங்களே வந்து 2ஆம் திருமணம் செய்துக்கிறாங்க. திரு பூமிநாதன்றவரை. அவங்களுக்கு 2 பசங்க பிறக்கிறாங்க. அதாவது பூமிநாதன் செல்லம்மாள் அவங்களுக்கு வந்து முனுசாமின்னு ஒரு பையன், ஐயாசாமின்னு ஒரு பையன். முனுசாமியும் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு திருச்சியில் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்காரு. அந்த பையன் வந்து படிக்கும்போது அப்போது அவன் படிக்கும்போது அங்கே எல்லாருக்கிட்டையும் இப்போ இதாக தான் இருந்திருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு நல்ல உழைச்சி அடுத்த ஜென்ரேஷன், அதாவது கடைசி ஆயுதம் எங்ககிட்ட படிப்பு தான் இருக்குது, நாங்கள் படிச்சுட்டு தான் மேலே வரணும், எங்களோட ஆயுதம் கடைசி ஆயுதம் தான், எங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. படிப்பு தான் எங்களுக்கு எல்லாம். ஏன்னாட்டா எங்களுக்கு பெரிய சொந்த பந்தம் பேக்கப் கிடையாது, அந்த ஊரில் நாங்கள் மெஜாரிட்டி கம்மி கிடையாது, சொத்தும் கிடையாது, எங்களுக்கு இருக்க இடம். பட் அவர் பூமிநாதன் வந்து 2 வீடு வச்சுருக்காரு, அந்த ஒரு வீடு வச்சுருக்காரு, இது ஒரு வீடு, இந்த வீடு தனியாக இருக்குது. இப்போது இந்த கலவரம் நடந்த வீடு இந்த மேலப்படா ஊரில், இந்த ஊரில் ஒரு 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 இடத்துல தனி வீடு, இது வந்து ஒத்த வீடுன்னு சொல்லாமல் ஒரு 2-3 வீட்டில் இவங்க வீடு தனி, ஊருக்குள்ளே அங்கே தனியாக ஒரு வீடு இருக்குது. அப்போ இங்கே வந்து கொஞ்ச நாள் முன்னாடி அந்த முனுசாமிக்கும் ஐயாசாமிக்கும் ஒரு வீடு கட்டியிருக்காங்க, அது ஒரு வருஷம் முன்னாடி கட்டியிருக்காங்க. கட்டும் போதே ரோடை அடைக்கிறது, ரோடை தண்ணி டேங்கை உடைக்கிறது, பைப் லைனை கட் பண்ணுறது, ஈபி லைனை கல்லை வச்சுட்டு, இந்த மாதிரி பல இடைஞ்சல் பண்ணி வாசலில் பள்ளம் தோண்டி போடுறது, இப்படிப்பட்ட சில வேலைகள் செய்து அந்த இடத்துல கட்டக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. இப்போது இந்த விஷயத்துக்கு நேராக இந்த விஷயத்துக்கு வந்துடலாம். ஆக்சுவலாக இவங்க வீடு கட்டி முடிச்சிட்டாங்க, பையன் வேலைக்கு போயிட்டு இருக்கான். அதாவது ஒரு பையன் முடிச்சுட்டு வேலைக்கு போயிருப்பான். அந்த பையன் எத்தனை வருஷம் வேலைக்கு போயிருப்பான், அவனோட வயசு கணக்கு பண்ணிங்கன்னா இவனுக்கு 19 வயசுனா அவனுக்கு 22 23, அவன் வேலைக்கு வந்து ஒரு 2-3 வருஷம் போயிருப்பான். அந்த 2-3 வருஷத்தில் கொஞ்சம் அடுத்த லெவல் போயிருந்திருப்பாங்க. இப்போ மானாமதுரையிலேருந்து அதே பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு இருக்கான் 3ஆம் ஆண்டு. இவன் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க அரசு கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கிறான். யார்? இந்த ஐயாசாமின்ற 19 ரெண்டாவது பையன். ஆமாம், 2வது பையன். இந்த பையன் அங்கே மானாமதுரைக்கு இந்த பஸ்ஸுக்கும் அந்த காலேஜ் போயிட்டு வரதுக்கும் சரியில்லை அப்படின்னு. அந்த ஊரை பொறுத்தளவுக்கு சின்ன வண்டி பெரிய வண்டி, சின்ன வண்டினா ஸ்கூட்டி பெப்பி எக்ஸல், பெரிய வண்டினா பல்சரு புல்லட்டு, இதுதான் அது. அது என்ன நம்ம ஊர்லேயும் அப்படி தான் இல்லை. ஆமாம், இதில் ஒரு கேவலமான கேவலம். அவனெல்லாம் பார்த்தா நிற்க வச்சு அவனை என்ன பண்ணணுன்னே தெரியாது. அவனை பார்த்துட்டு அவனை தலையை குனிஞ்சு போகிறதா அவனுக்கு அவமானம். என்னென்னா பைக்கு கண்டுபிடிக்கிறவன், இனிமேட்டு ஒவ்வொரு கம்பெனியில் பைக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறவன், காரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறவன், இவனுங்கெல்லாம் வந்து அந்த பைக்கை மாடலை கொண்டு வந்து விற்பனை கொடுக்கும்போதே இந்த ஜாதிக்காரன் தான் வாங்கணும்னு போட்டுருணும். என்ன சார் எப்படி சொல்கிறீங்க? ஆமாங்க, ஏன்னு கேட்டால் பெரிய வண்டி வச்சுருக்கக்கூடாது, நீ எங்கள் தெருவிலே வந்து புல்லட் ஓட்டிகிட்டு போகிற, எங்கள் தெருவிலே நீ பல்சர் ஓட்டிகிட்டு போகிற, அப்போ நீ இந்த ஜாதிக்காரன் தான் வாங்கக்கூடாது. நான் கம்பெனி பண்ணுறான். காசு இருக்கிற எல்லாரும் வண்டி வாங்கலாம், தகுதி இருக்கவும் வாங்கலாம். காசு இருக்கான், தகுதினா காசு, அதை வாங்குறதுக்கு தகுதி காசு தானே. 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா, அது அந்த 1.5 லட்ச ரூபா இருந்தாவே தகுதி தானே. அப்போ அது அவன் வாங்கலாம். அவன் திருடி வாங்கினாதான் தப்பு, அவன் உழைச்சி வாங்குறான். அவன் திருடி வாங்கினா அதுக்கு உண்டான தண்டனை. அப்போது இந்த வண்டி அந்த வண்டி இந்த ஜாதிக்காரனுக்காக எந்த வண்டியும் தயாரிக்கிறது கிடையாது. கரெக்டுங்களா? இது என்ன பண்ணியிருக்காரு, இவர் கல்லூரி போயிட்டு வந்திருக்காரு. இப்போது இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன, கல்லூரி போயிட்டு வந்தார். வந்த உடனே அவங்க அண்ணனும் விடுமுறையில் வீட்டுக்கு வந்திருக்காரு. விடுமுறையில் வீட்டுக்கு வந்த உடனே தம்பி புல்லட் எடுத்துகிட்டு போயிருக்காரு. கல்லூரி முடிச்சுட்டு வந்திருக்காரு 12ஆம் தேதி. வரும்போது அங்கே அதே மேலாப்படா ஊரில் இருக்க சமுதாய கூடத்தில் ஒரு 3 வந்து மது அருந்திட்டு இருந்திருக்காங்க. ஆதீஸ்வரன், வல்லரசு, வினோத், கரெக்டு தானே? இந்த 3 வந்து மது அருந்திட்டு இருக்காங்க. இவங்க வந்து வண்டியை நிப்பாட்டுறான்னு சொன்னதாகவும், இவர் வண்டியை நிப்பாட்டாமல் என்னடா நிப்பாட்டுறேன், ஏன்டா நீ என்னடா எந்த ஜாதிக்காரன் அப்படின்னு அவங்க சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி, இந்த ஜாதிக்காரன் அந்த ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகக்கூடாதுடா, நீ அது வேகமாக வேறு ஓட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி அவருடைய இடது கையை ஒரு வெட்டியிருக்காங்க. மணிக்கட்டில் வெட்டிட்டாங்க. மணிக்கட்டில் வெட்டினோன்னா 3 நரம்பு கட் ஆயிடுச்சு. சென்சிட்டிவான பகுதி. உடனே இடது கையிலையும் அதே மணிக்கட்டில் வெட்டிட்டு இந்த இடது கையில் உள்புறமும் வெட்டியிருக்காங்க, வெளிப்புறமும் வெட்டியிருக்காங்க. வலது கையில் 3 வெட்டு விழுந்திருக்கு, இடது கையில் ஒரு வெட்டு. இது ரெண்டுமே மணிக்கட்டில் வெட்டியிருக்காங்க. இங்கே உள்புறம்லாம் இந்த கையில் வெட்டியிருக்காங்க. வெட்டின உடனே அதாவது அவங்க கெட்ட வார்த்தை கேட்டுட்டு, ஏண்டா இந்த சாதிக்காரன் இப்படி இருக்காது இப்படியெல்லாம் கேட்டுட்டு இவர் போனனால இவர் அங்கேருந்து அப்படியே ஓடியாந்துருக்காரு. ஓடியாந்து அவங்க வீட்டுக்கு ஓடியாந்துருக்காரு. அப்போ தான் அவங்களாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க, அவங்க தாய் தந்தை அவங்க அண்ணன்லாம். உடனே அண்ணே நான் இறந்துருவேனே, நான் அந்த மாதிரி என்ன தம்பி போயிடுவேனே அப்படின்னு கத்தினதாகவும், உடனே இவர் காவல்துறையில் வந்து சொன்ன உடனே காவல்துறை வந்து அவங்கள பிடிச்சிட்டு போனதாகவும், அவங்க மேலே வந்து பிஎன்எஸ் ஆக்ட், அதாவது பாரதிய நியாய சங்கீதா, ஆமாம் பிஎன்எஸ் ஆக்டில் ஒரு 3 பிரிவில் வழக்கு போனதாகவும், எஸ்சிஎஸ்டி ஆக்டில் வந்து அட்ராசிட்டின்னு ஒரு எஸ்சிஎஸ்டி ஆக்டில் ஒரு வழக்கு, பிசிஆர் ஆக்ட் போட்டது, அதாவது பிசிஆர் ஆக்ட் போட்டதாகவும் ஒரு காவல்துறை உடனே அவங்க நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்திட்டாங்கன்றது தகவல். இப்போ நம்ம ஆய்வு செய்ததில் இவங்க வந்து வீடு கட்டும்போது அங்கே இருக்கவங்களுக்கு கிராமப்புறங்கள்னாவே பொறாமை நிச்சயமாக.
அது அந்த ஜாதிக்காரனுக்கு இந்த ஜாதிக்காரனுக்கு தான் பொறாமை இருக்கணும்னு இல்லை, எல்லாருக்குமே இருக்கலாம். இப்போது அப்படி இவங்க அந்த இடத்துல வந்து இருக்கும்போது இவங்க தனியாக தெரியுறாங்க அந்த வீடை. இப்போ இவரை கூட்டிட்டு அந்த காவல் நிலையத்துக்கு போகிறாங்கல்ல, மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. இவங்க முதல்ல இவரை தூக்கிட்டு மருத்துவமனைக்கு போகிறாங்க. இப்போ போகும்போதே என்ன பண்ணுறாங்க, அந்த 3 பேர் வந்து இவங்க வீட்டை வந்து அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. இப்போ அவங்க தாயார் சொல்லும்போது என்ன பண்ணால், வீட்டோட மாடி, தண்ணி டேங்க்கு முன்னாடி இந்த கண்ணாடி கதவு, வீட்டில் இருந்த சாமான், பாத்திரம், குழம்பு பாத்திரம், வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டாங்க. அந்த 3 பேர் எல்லாருமே அடித்து நொறுக்கிட்டாங்க. முறுக்குனது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. என் பையனை வெட்டினது இவங்க தான். இவங்க தான் போயிட்டாங்களே, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. இவங்க மருத்துவமனைக்கு போயிட்டாங்க. இப்படி தான் இவங்க ஸ்டேட்மெண்ட். இவங்களோட ஸ்டேட்மெண்ட் இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அப்புறம் நேற்று அவங்க தம்பி அவங்க அண்ணன் முனுசாமி சொன்னாப்புல, இந்த மாதிரி கைது செய்துட்டாங்க அப்படின்னு அவர் பேட்டியில் கொடுத்தாரு. அவங்க தாயார் பேட்டியில் அவங்க கைது செய்துட்டாங்கன்னு சொன்னாங்க, 2 பேரை கைது செய்துட்டோன்னு சொன்னாங்க, இன்னும் நான் பார்க்கல அப்படின்னாங்க. இப்போ நம்ம ஆய்வுக்குள்ளே வந்தோம்னா, இவங்க வீடு கட்டும் போதுலேருந்து அவங்களுக்கு பல பிரச்சனைகள் கொடுத்துருந்துருக்காங்க. ஒன்று, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஊர் ஒன்று இருக்குது, மேலப்பிடா ஊர் பக்கத்தில் மெப்போனந்தலோ ஏதோ ஒரு ஊர் இருக்குது. மெப்போனந்தல்னு ஏதோ ஒரு ஊர், அந்த ஊர் சரியாக சம்திங் அந்த ஊர் பேர் தெரியல. அந்த ஊரில் ஒரு கொலை சம்பவம் பண்ண நபர் தான் இந்த 3 பேரில் ஒருத்தர். ஓகே. இவங்க இந்த 3 பேரில் 2 பேர் மேலே கொலை வழக்கு ஆல்ரெடி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஓகே. பட் இவங்க 3 பேருமே கஞ்சா போதையிலும் மது போதையிலும் இருந்திருக்காங்க. இவங்க 3 பேர், இது உறுதி. இதற்கு பின்னணி இவங்க சொன்னதெல்லாம் இல்லாமல் பார்த்தா, அவர் வந்துட்டு இருக்கும்போது இவங்க இந்த வினோத்துடன் நெருங்கிய நட்பு கொண்டவர் தானா நம்ம ஐயாசாமி, 19 வயசு ஐயாசாமி. அவர் வந்து ஒரு நண்பராக தான் இருந்திருக்காராம். உடனே அவரை வந்து அவருக்கு ஒரு பட்ட பேர் இருக்கான், வண்டியை நிப்பாட்றா அப்படின்னு. வண்டியை நிப்பாட்றா போதையில். இப்போது ஒருத்தன் போகும்போது ஒரு 3 பேர் குடிச்சிட்டு இருக்கவன் தான் தெரிஞ்சவனாக இருந்தாலும், ஐயோ இவனுங்களை பார்த்தா தலைவலி நம்மளுக்கு, இவனுங்க நம்ம டொல்லை பண்ணுவான், நம்மகிட்ட காசு கேட்பானுங்க, இல்லை அங்கே போய் விடுணுவானுங்க, இங்கே போய் விடுணுவானுங்க, மிரட்ட இவனுங்க போகும்போதே நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்களே, இவனுக்கு இந்த ரோட்டில் போனாவே அவனுக்கு நிற்பானுங்க அப்படின்னு நம்ம வேறு ரூட்டில் போவோம். இந்த ரோட்டில் நம்ம போனதுக்கு இது தாங்கிட்டு போய், இது வந்து எல்லா நண்பர்களுக்குள்ளேயும் சில பிரச்சனைகள் இருக்கும். பட் இவங்க நெருங்கிய நண்பர்னு சொல்லலை, பட் இவங்கெல்லாம் ரொம்ப பழக்கமானவங்க தான், நண்பராக தான் இருந்திருக்காங்கன்றது தான் நம்ம தெரியுது. இதில் அந்த வினோத்ன்ற அந்த குற்றப்பின்னணி உள்ள பையன் பேர் வந்து பட்ட பேர் வந்து, அவன் பேர் வந்து அலாட். அவன் பேர் அலாட். இதுதான் இந்த நேர்காணல் மூலியமாக நம்ம சொல்கிறது. அவன் பேர் அலாட். என்னடா நிற்கிற அலாட் அப்படின்னு கேட்டு, ஏய் அலாட்டுன்ற வார்த்தையை சொல்லாதடான். ஏய் என்னடா வண்டியை நிப்பாட்ட சொன்னா நிப்பாட்டாமல் போயின்னு இப்படி வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கான், வந்துட்டு இப்படி கடைக்கு போயிருக்கான். கல்லூரிக்கு போயிட்டு அவர் சொல்லியிருக்காங்க, கல்லூரி போயிட்டு இங்கே வந்துட்டாங்கன்றாங்க. ஆனால் இன்னொரு தகவல் என்னன்னா, கல்லூரி போயிட்டு நேராக வந்துட்டார். வந்துட்டு பக்கத்தில் கடை வரைக்கும் போனாராம். போகும்போது இவங்க கூப்பிட்டுருப்பாங்க. கூப்பிடும்போது வரல, டே நீ இப்படி தானடா வரணும், ஏன்னா நிப்பாட்டுறான், என்னடா அல்லாட்டுன்னு கேட்டோன்னே இதுதான் இவங்களுக்குள்ள வாய்முத்திய பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த ஊரில் வன்கொடுமை, சாதிய வன்கொடுமையெல்லாம் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்னா, அந்த பொதுமக்கள் தரப்பில், ஊர் மக்கள் தரப்பில் இங்கே அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 3 பேர் பண்ணதை வச்சு அந்த ஊரையும் முடிவுக்கு நம்ம வந்துட முடியாது. ஒன்று, ஏன்னா அங்கே 2 குடும்பம் தான் அங்கே இருக்கு. பட்டியலிட்ட சார்ந்த 2 குடும்பம், 2 பேரும் மெஜாரிட்டியில் இருக்காங்க. பொறாமைகள் இருக்கலாம். ஏய் என்னடா புது வண்டி வாங்கிட்டேன், என்னடா இன்னமும் வந்து பல ஊரில் மாமா மச்சான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க ஊர் தான் சிவகங்கை மாவட்டத்தில் பெரும்பாலும். நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சிவகங்கை மாவட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் இந்த பக்கம் மானாமதுரை சைட்லேயும் சரி, இந்த பக்கம் காளையார் கோயில் சைட்லேயும் சரி, இந்த பக்கம் வந்து காரைக்குடி சைட்லேயும் சரி, இந்த பக்கம் திருமயம் போனாலும் சரி, இந்த பக்கம் நீங்கள் பூவந்தி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே, திருப்பூணம் வரைக்கும் எல்லாமே வந்து சமூகம், மாற்று சமூகமானமும் எல்லா ஊர்லேயும் இருந்தாலும் சாதிய ரீதியான தாக்குதல்கள் பெருசாக வந்து இன்ன வரைக்கும் நடந்தது இல்லை. பட்டு இந்த பசங்களால் அதே சிவகங்கையில் தான் இந்த கச்சநத்தம் மாதிரியான படுகொலைகளும், அதே கச்சநத்தம் போனுமான இடத்துலையும் நடக்குது. என்னென்னா, நீங்கள் ரவுடிகள் உருவானது, கேங்ஸ்டர் உருவானது உண்மை. பட் இந்த சில்லறை பசங்கள்லாம் வரும்போது இவங்க இன்ஸ்டாகிராமில் அவன் ஒருத்தன் பண்ண தப்புக்கு அவன் கூட ஒரு 10 பேர் அவன் என்ன பண்ணான், யாரை கொலை பண்ணான்னு தெரியாமல் அவர் நம்ம அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு கடந்த சில நாட்களாக. ஒருத்தன் தப்பு செய்தவொடனே அவன் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தன்னோட சமூகத்தை பயன்படுத்திக்கிறான்றது. இப்போ இவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. பட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க தரப்பில் தான் நம்ம நிற்கிறோம். நம்ம தரப்பு வந்து யாராக இருந்தாலும் இந்த சம்பவம் வந்து அவனுக்கு வந்து அந்த
கல்லூரியில் வந்து இப்போது அடுத்து எக்ஸாம் வருது போல இருக்கு, செமஸ்டர் வந்துருக்கு மார்ச் ஏப்ரல். அவனால் கண்டிப்பாக 2 கையாலே செமஸ்டர் மார்ச்சில் அவன் எழுதவே முடியாதுன்றது அவங்க அண்ணன் ரொம்ப வேதனைப்படுறாப்புல. ஆனால் கண்டிப்பாக இந்த குடும்பம் வந்து அடுத்து படிச்சுட்டு அடுத்த ஜென்ரேஷன் 2 பேருமே படிச்சுட்டு அடுத்த மேலே வரும்போது இது ஒரு பெரிய இந்த இந்த ஐயாசாமிக்கு நடந்த கொடுமை வந்து அந்த பகுதியில் இனி வரவங்களுக்கு அச்சப்பட உரிய ஒரு ஏற்படுது மாதிரி இருக்குது. காவல்துறையில் கொடுத்துருக்க தகவல் என்னன்னு கேட்டால் இங்கே மாதிரி இந்த மாதிரி வன்கொடுமை இந்த மாதிரி சாதிய ரீதியான எதுவும் கிடையாது. மற்ற ஊர்லேயே நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், எல்லா ஊர்லேயும் அந்த ஊரில் மக்கள்கிட்டலாம் விசாரிச்சுருக்கோம். இருந்தாலும் அவங்க கொடுத்த புகாரின் மீது இந்த நடவடிக்கை சம்பந்தமாக வழக்கு, அதாவது பிசிஆர் ஆக்டில் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு அவங்க சொல்லியிருந்தாலும் இதற்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத காவல்துறை இன்னும் விசாரணித்து கொண்டு தான் இருக்குது. அந்த பெரிய பையன் முனுசாமி அவங்களோட அண்ணன் வெட்டுப்பட்ட ஒரு ஐயாசாமியோட அண்ணன் சொல்லும்போது, நாங்கள்லாம் இந்த ரோட்டில் நடந்து போனாவே ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க, நீ எப்போ நடந்து போகிற, உன்னை ஊருக்குள்ளே நடந்து போகிறதுக்கே உன்னை அலோவ் பண்ணல, நீ வந்து வண்டி ஓட்டிட்டு வர, எத்தனை அசுரன் படம்டா வர்றது, எத்தனை ஜெய்பீம் படம்டா வர்றது உங்களுக்காக, எத்தனை நம்ம இந்த பெரியார் அண்ணாவெல்லாம் விட்டுருங்க, அவங்கள இதில் இதுக்குள்ளே கொண்டு வர வேணாம், அரசியல்னு இதுக்குள்ளே கொண்டு வர வேணாம், உங்களுக்குலாம் நீ எந்த காலத்தில் இருக்காங்க, எந்த காலத்தில் இருந்துருக்கு, ஃபோன் இந்த ஜாதிக்காரனுக்காக தயாரிக்கிறதா, வண்டி இந்த ஜாதிக்காரனுக்காக தயாரிக்கிறதா, சென்னையில் பிறந்து வளர்ந்தவன் 40 வயசு 50 வயசு வரைக்கும் அவன் பொண்ணு கல்யாணத்துக்கோ அல்ல அவன் கல்யாணத்துக்கோ போகும்போது தான் அவன் என்ன சமூகம்னு கூட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஒரு சில நேரத்தில் பழகி வாழ்நாள் முழுவதும் அவன் என்ன சமூகம்னு தெரியாதவன்லாம் இன்னும் சென்னையில் இருக்கானுங்க. உங்களுக்கு என்னடா 20 வயசில் 15 வயசில் உங்களுக்கு சாதிய ரீதியான உங்களுக்கு வெறி எண்ணத்தை கொண்டு போகிறாங்க. ஆனால் இந்த சாதியை வந்து இந்த வழக்குக்காக சாதி சேர்க்கப்பட்டதா இல்லை உண்மையாலுமே அங்கே சாதி இருக்கா? ஆனால் பாதிப்பு உண்டானவர் பக்கம்தான் நம்ம நிற்கிறோம். ஆனால் இது உண்மையாக சாதிய கொடுமை நடந்துச்சா இல்லை தொடர் அச்சுறுத்தலின் காரணமாக கிழித்து எழுதுவதற்காக அவங்க இந்த சாதிய ரீதியான வன்கொடுமையின் பேரில் புகார் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா அந்த ஊரில் இருக்க அனைத்து சாதியினரும் இன்றைக்கி ஐயாசாமி பின்னாடி தான் நிற்கிறாங்க, நம்மளும் அவர் பின்னாடி தான் நிற்கிறோம். ஆனால் இது இனி குற்றவாளியை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, இது போய் குற்றவாளி தேடி கண்டுபிடிக்கணும், இல்லை பிடிச்சிட்டாங்க. ஆனால் சிசிடிவி கேமராவாக பொருத்தப்பட்டிருக்கு. இன்னும் அவேர்னஸ் வரணும், இன்னும் கல்லூரிகளில் அவேர்னஸ் வரணும். இந்த வெறும் கையில் கட்டியிருக்க கயிறை மட்டும் அறுத்து போட்டால் மட்டும் இதெல்லாம் தீர்ந்துடாது. அதனால் சிவகங்கை மாவட்டத்தை ஒரு சாதிய ரீதியாக பிளவுபடாமல் இருக்கிறதுக்கு இன்னும் நிறைய அவேர்னஸ் எல்லாம் கொண்டு வரணுன்றது நேர்காணல் வழியாக தெரிவிச்சுக்கொள்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்க அந்த ஊரில் வந்து மக்கள்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னுலாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனாலும் அவர்கள் வீடு கட்டும்போது வந்து தொலைகள் கொடுத்துருக்காங்க, பையனை வேற வந்து வெட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் போன சமயத்தில் இந்த வீடை முழுக்க தாக்கியிருக்காங்க. அப்படின்னா இது வந்து சாதிய ஒரு வன்மமாக தானே நம்மளால் பார்க்க முடியும். வெட்டிட்டாங்க, ஆஸ்பத்திரி போயிருக்காங்க, இந்த நேரத்தில் எதுக்கு வீட்டை போய் அவங்க அடிக்கணும்? இந்த ஆதிஸ்வரன் சொன்னோம்ல, அதில் அவர் வீடு வந்து இவங்க வீடு பக்கத்து வீடு. இவங்க வீடு பக்கத்து வீடு. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், அப்போ இவங்க வீடு பக்கத்து வீடு தான் ஆதீஸ்வரன், தனியாக கூட இல்லை. அப்போ இவங்க வந்து ஒதுக்கு வைக்கல, ஒதுக்கி வைக்கல. ஆமாம், பக்கத்தில் தான் இருக்குது. ஊருன்றது தனியாக ஒரு இடத்துல இருக்குது, தனியாக நிறையா வீடு இருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது கிராமப்புறங்கள்லும் போது நம்ம நகரம் மாதிரி பக்கத்து காம்பவுண்டில் ஒட்டிலாம் இருக்காது, கொஞ்சம் தள்ளி இடைவெளி விட்டுருக்கான். ஒரு முன்னாடி இருக்க கண்ணாடி 5 கண்ணாடியை வச்சு உள்ளே உடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? போதையில், அதாவது இன்னைக்கு இருக்க கஞ்சா போதையும் மது போதையும் யாரு ஆணை கட்டி பிடிக்கிறோமா பெண்ணை கட்டி பிடிக்கிறோமா என்ன பண்ணுறோன்னே தெரியாத ஒரு சிறுமூளை சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கும்போது ஒருத்தனை வெட்டிட்டோம் அப்படின்னும் போது அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனுங்க வந்து போய் உடைச்சிருக்கலாம். ஆனால் அவனுங்களுக்கு சப்பக்கட்டு கட்டவே இல்லை, அவனுங்க பண்ணது எந்த வகையிலும் நியாயமே இல்லை. ஆனால் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து கலவரத்தில் யாரும் ஈடுபடல. இந்த 3 பேரை ஒடுக்காமல் விட்டுட்டாங்க. ஓகே, இந்த 3 பேரை இப்போ நியாயமாக ஏற்கனவே ஒரு வண்டியை வாங்கின உடனே அவங்க கண்ணாடி உடைச்சிருக்காங்க. அப்போது ஊர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பெரிய பையன் ஒரு வாட்டி தண்ணி எடுக்க போகும்போது அவனை இது ஏன்னு கேட்டால் இந்த 3 பேரில் 2 பேர் குற்றப்பின்னணி உள்ளவங்க, அவங்க அப்படி தான் திங்க் பண்ணுவாங்க. இப்போ அவங்க தாயார் சொல்கிறாங்க, என் பெரிய பையனை ஏற்கனவே வெட்டுறதா இருந்தாங்க, தண்ணி எடுக்க போனோன்னு. அப்போ ஃபோன் பண்ணி அவங்க சித்தப்பா வீட்டில் அங்கேயே தங்கிட சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். போலீஸ் வந்து பார்த்துட்டு அவங்கள கூப்பிட்டு அடிக்க வந்தால் இல்லை சாருன்னு சொல்லிட்டானுங்க. அதுக்கப்புறம் வண்டியை உடைச்சது யாருனாலும் எங்களுக்கு தெரியும் இவங்க தான்ட்டு. அப்போ நாங்கள் சொன்னால் படிக்கிற பசங்களை ஏதாவது வெட்டி கிட்டி போட்டுருவாங்களோன்ட்டு நாங்கள் சொல்லலை. அப்போது இது வந்து நிறையா புகார் வந்து இந்த பூமிநாதன் செல்லத்தாய் குடும்பத்திலேருந்து அப்பகுதி காவல் நிலையத்துக்கு நிறையா புகார்கள் போயிருக்கு. இதுக்கு முன்னாடி சின்ன புகார், இதோட பெரிய வருஷன் தான் இந்த புகார். அப்போ சின்னையிலே விலையிலே இதை கிள்ளி போடாமல் விட்டது வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இது வந்து இப்போ அவங்க கடைசியாக என்ன சொல்கிறாங்க,
எங்க இடத்த அரசே எடுத்துக்கிட்டு அரசே எங்களுக்கு வேற எடுத்துக்கிட்டோம், எங்கடா வேற இடத்துல கொடுத்தாங்க. வீடு கட்டி கொடுங்க. அது சாத்தியமே இல்லாதது. அந்த ஊர்ல இருக்கவங்க வாக்குறுதி, அதான் ஊர் மக்கள் இருக்காங்க, அந்த கூட்டம் போட்டிருக்காங்க. இப்போ கிராமப்புறங்களும் கூட்டத்துக்கு கட்டுப்படுவாங்க. அதுக்கப்புறம் தான் காவல் நிலையம் போவாங்க. அப்போ அந்த ஊர் தலைவர்லாம் என்ன பண்ணணும், இப்போ இவங்கள கூப்பிட்டு அந்த பசங்களை கூப்பிட்டு அவங்கள வந்து அப்ஜெக்ஷன் பண்ணணும், இவங்களுக்கு இது தரணும், பாதுகாப்பு தரணும். இல்லைன்னா காவல்துறை அந்த ஊர் தலைவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி நிறையா சட்டங்கள் இருக்குது. அதனால் வீட்டை தாக்குனது வந்து இந்த 3 பேர் தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, ஊரோடு சேர்ந்து வீட்டை தாக்குச்சின்னு இல்லை. தாக்குனாலும் 3 பேரை தாக்குனாலும், ஒருத்தரை தாக்குனாலும், 30 பேரை தாக்குனாலும் பாதிக்கப்பட்டவர் பின்னாடி தான் நம்ம நிற்கிறோம். அந்த பையன் வந்து கல்வியில் அடுத்த நிலைக்கு வரும் காலத்தில் இளைஞர்கள் எப்படி அந்த கல்லூரிக்கு போகும்போது எவ்வளோ ஒரு புல்லட்டை எடுத்துகிட்டு போகும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக போயிருப்பாங்க, வந்திருப்பாங்க. அந்த பையனுக்கு எப்படி வாங்கி கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு பெரிய ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து நேரடியாக போய் ஒரு புல்லட்டை பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு டியூவில் தான் வாங்கியிருப்பாங்க. அவன் அதை வச்சு அந்த படிச்சுட்டு அடுத்து வேலைக்கு போயிடலாம் 3ஆம் ஆண்டுன்னு கனவுகளோடு இருக்கும்போது அவனுக்கு இப்படி ஒரு ஒரு இது நடந்திருக்கவே கூடாது. இதுக்கு வந்து அப்போது அந்த ஊர் மக்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக அந்த மானாமதுரை சம்பவம், அதுக்கு பின்னால் என்ன நடந்திருக்குங்கிற விஷயம் பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. மேலிருந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மலேஸ்வரன் சார். நன்றி.